திரித்துவ தேவனுக்கு மகத்துவம் உண்டாவதாக. ஜெபிப்போம். இதயத்தின் நிறைவே நீர் பேசுவீரே, நல் போதகம் நாவில் நீர் தருகின்றீரே, என்னோடு பேசும் குரலை கேட்பே, தேனிலும் இனிமாய் என் காதில் தொனிக்கும். ஆமென். பிதாவுக்கு பிரியமான தம்முடைய நேசகுமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரே ஃபார் இந்தியா விமன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இதை கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கும் முதலாவது நான் வாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாள் ஒரு புனித நாளாக காணப்படுகிறது. குட் ஃப்ரைடே என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி தம்முடைய ஜனத்துக்கு கிரீடத்தை பூக்கும்படி ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக வேத புத்தகத்தில் நிறைந்திருக்கிறது. 7 வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 7வது வார்த்தையை குறித்து இந்த நாளில் தியானிக்கும்படி தேவன் தந்த இரக்கத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதிலே 6 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கே பரிந்து பேசுகிறவராக ஆண்டவர் இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். 2வது வார்த்தையை குறித்து பார்க்கிற பொழுது இன்று நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் ஓரிடம் நமக்கு கிடைக்கும். அந்த குற்றவாளிகளில் ஒருவன் ஆண்டவரிடத்திலே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று கேட்டது நிமித்தம் அங்கே ஒரு இடம் கிடைத்ததாக நாம பார்க்கிறோம். 3வதாக தாயை நோக்கி இதோ உன் மகன், சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2:35 சொல்லப்பட்டிருக்கும், நாத்துமா ஒரு பட்டயத்தினால என்ன செய்யும், உருவி போகும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த தாயார் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கென்று ஒரு சீஷனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வைத்துதான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதா பார்க்கணும். 4வது வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம், ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம பார்க்கிற பொழுது உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற அந்த ஒரு நேரம். அதனால்தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும் என்று சொல்லி லூக்கா 22:42 சொல்லுகிறார். உடனடியாக லூக்கா 22:43 தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். 5வது வார்த்தையில தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. தாகமான ஆத்துமாவை ஒரு போதும் நீர் தள்ளிவிடி, ஆசை காட்டி மோசம் செய் உலகினின்று உந்தன் அன்பொன்றே மீட்டதையா. ஆமென். இந்த உலகம் ஒரு பெரிய பாவத்துக்குள்ளதான் இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவத்துக்காக என்ன செய்கிறாரு, ஒரு சிலுவையை சுமக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா சமாரியா ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது அங்கே யோவான் 4:8 தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காலம் தாகம் உண்டாது, நீங்க என்னிடத்துல வந்தீங்கன்னா அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பருகினால் ஒரு காலம் தாகம் உண்டாகுது என்று சொல்லுகிறார். 4:34 என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய தாகம் ஒரு ஆத்ம தாகமாக இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் அதுல பாத்தீங்கன்னா அந்த போஜனம்
போஜனம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு முறை எனக்கு ஆண்டவர் அந்த போஜனத்தை குறித்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் ஆரம்ப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு ஆரம்ப நாட்கள் முதல் போஜனம் எடுக்கக்கூடிய ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, அதிகாலையில ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த தரிசனத்துல பாத்தீங்கன்னா, நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய கரங்களை நீட்டுகிறதாகவும், அங்கே ஒரு வயதான போதகர் வெண் வஸ்திரத்தோடு இருக்கிறார். பார்ப்பதற்கு மிகவும் தூய்மை, வெண்மை. அப்படிப்பட்ட ஒருவர் என்னுடைய கரத்திலே ஒரு அப்பத்தை வைக்கிறார். நான் அதை புசிக்கும்படி வாயின் அருகில் எடுக்கிற பொழுது, அது ஒரு பீஸ் நமக்கு ஒரு மாமிசமாக என்ன செய்தது? இரத்தத்தோட ஒரு மாமிசத்தோட இருந்தது. அதுல ஒரு சின்ன ஒரு ஷேக், ஒரு அசைவு இருந்தது மாதிரி இருந்தது. அப்போ உடனடியாக ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டிருந்தாங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று எனக்கு வெளிப்பட்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த போது உலகமெல்லாம் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் நாம ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையின்படி பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆண்டவர் புசிக்கணும்னா ஆத்மா தான் அவருக்கு போஜனம். ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு வரல அந்த மெய்யான போஜனம், மெய்யான பானத்தை நம்ம புசித்து பானம் பண்ணி என்ன செய்து கொண்ட நித்திய ஜீவனுக்கு தகுதிப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பது நாம மறந்து விடக்கூடாது. அது போல 6வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா முடிந்தது. இதுல நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயுல 4:7 ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்னா பிதாவின் சித்தத்துக்கு யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன்? அப்ப அங்கே கிறிஸ்து தான் நான் வருகிறேன் என்று ஆண்டோட சத்தத்தை கேட்டு சொல்லுகிறார். ஏசாயா 61 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிறைய சுவிசேஷ அறிவிக்க, விடுதலை கொடுக்க, துதியினுடைய கொடுக்க அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்லப்பட்டிருக்கும். இதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சங்கீதக்காரன் சொல்லு, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று. யோவான் 4:34 அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கும்படியாகத்தான் என்ன செய்தாங்க? ஆண்டவர் வந்தாங்க என்கிறதான காரியத்தை குறித்து என்ன செய்ய நாம பார்க்கிறோம். ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்ததாக நாம இந்த 7வது வார்த்தையை குறித்துதான் நாம சிந்திக்க இருக்கிறோம். அதிலே முதல்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற அந்த முதல் வார்த்தை பிதாவே என்று தொடங்கும். அதே போல அந்த கடைசி 7வது வார்த்தையும் கூட பாத்தீங்கன்னா, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி ஜீவனை விட்டதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல இதை 3 விதமாக நாம பிரிக்கலாம். பிதாவே என்று நாம என்ன செய்கிறோம்? முதல்ல பிரித்து அந்த முதல் வார்த்தை பிதாவே என்கிற அந்த வார்த்தைக்காக நம்ம சில வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 2:1 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 12:24 நன்மையானவைகளை பேசுகிற இடத்துக்கு நம்ம சேர்ந்து இருக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிறவர், பிதாவின் இடத்திலே அவர் பரிந்து பேசுகிறவர். ஏன்னா பிதாவே என்று தான் அந்த இடத்துல என்ன, பிதாவின் இடத்திலிருந்து வருகிறார். பிதாவின் இடத்திற்கே என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறார் முடிவிலே என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 16:16 பாத்தீங்கன்னா, பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்று அந்த வசனம் இருக்கும். யோவான் 16:28 பாத்தீங்கன்னா, நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவர் பிதாவைத்தான் எல்லா காரியங்களிலும் என்ன செய்கிறார்? அந்த முன்மொழிந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நடந்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 5:30 பாத்தீங்கன்னா, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 2:49 ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறாங்க. என்னை ஏன் தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதே என்று தன் பெற்றோருக்கு அங்கே உபதேசம் பண்ணுகிற இடத்துல என்னச்சார்? தேவாலயத்தில இருந்து அங்கே குமாரன் ஆகிய கிறிஸ்து சொல்லுகிறதாக பார்க்கிறோம். யோவான் 6:38 பாத்தீங்கன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப ஆண்டவர் வந்தது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த வந்திருந்தாலும் தேவனுடைய திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்வதே இருந்தது.
இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், உமது கைகளில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நாம பார்க்கிற பொழுது யோவான் 10:27 நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும், அவைகள் எனக்கு பின்னால வரும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவைகள்ல ஒன்று என் கைகளிலிருந்து பறித்து கொள்ளப்படுவது இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 31:5 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நியாயாதிபதியில பார்த்தோம்னா 16:23 சிம்சோனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். நியாயாதிபதிகள் 16:23 பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஏன்னா சிம்சோன் பாத்தீங்கன்னா அந்த பலத்தை இழந்து விட்டார். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் அநேக நேரங்களிலே அந்த பரலோக பொக்கிஷமாகிய அந்த வஸ்துக்களை, பரிசுத்தாவியின் பலத்தை நாம் இழந்து போனோமானால் நாமும் என்ன செய்யணும், ஒரு செத்த ஒரு ஈக்களை போலதான் இருப்போம். ஏன்னா வசனம் இருக்கு, ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிம்சோனுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் என்ன செய்தது, முடிந்தது. 16:30 சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதிகள்ல, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி அந்த பலத்தை மறுபடியும் ஆண்டவரிடத்துல பெற்று அவர் செய்தார். ஏன்னா நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய கரத்துலதான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறதா அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது, நம்மை விட்டு அணைந்து போக கூடாது என்பதுல நாம என்ன செய்ய வேண்டும், எப்போதும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் நாம இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அந்த சித்தத்துக்குள்ளே இருந்து நம்ம வாழ வேண்டும் என்கிறதாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 19:30 பாத்தீங்கன்னா, என் ஆவியை தலையை சாய்த்து என் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் பிதா என்ன நோக்கத்தோடு குமாரனை அனுப்பினாரோ, என்ன நோக்கத்தோடு குமாரன் இந்த பூமிக்கு வந்தாங்களோ, அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதுல மட்டும்தான் கவனமாயிருந்தார். பிரசங்கிலே 12:5 சொல்லப்பட்டிருக்கும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு என்ன செய்யறார், நித்திய வீட்டுக்கு போகிறதுனால. அப்ப மனுஷன் எங்க போகிறான், நித்திய வீட்டுக்கு தான் போகணும். அப்போ நம்முடைய ஆவியை பிதாவின் இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் கிறிஸ்து இயேசு பிதாவின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மண்ணானது, அதாவது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அப்போ இந்த மண்ணானது பூமிக்கு திரும்பும், ஆவி தந்த தேவனிடத்துக்கு திரும்பும் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த காரியங்கள் அப்ப இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, ஆண்டவர் என்ன செய்தாங்க, இழந்து போனதை தேட ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொன்னாங்க. ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னாங்க. ஆண்டவர் நான் சுகம் உள்ளவங்களுக்கு அல்ல, சுகம் இல்லாதவங்களுக்காகத்தான் நான் என்ன செய்தேன், சுகவீனமானவர்களுக்காக தான் நான் வந்தேன்னு. ஏன்னா இந்த தரித்திரர்களுக்காக வந்தேன். இப்படி ஆண்டவர் வந்த அந்த நோக்கம், அந்த அனுப்பப்பட்ட நோக்கம், மாறியும் உறைந்தமனையும் வானத்திலிருந்து பொழிந்து என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமா அப்படியே இருக்கும், நான் விரும்புகிற செய்து என்னை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அனுப்பப்பட்டிருக்கிறார் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். அப்போ இது இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்யறார், உண்மையான ஸ்தானாபதி தன்னை அனுப்பின எஜமானனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா 2:2 தேவன் சொல்லுவாங்க, தேவன் தன் கிரியையெல்லாம் செய்து முடித்து ஓய்ந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் லூக்கா 23:46 பாத்தீங்கன்னா, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்க. அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் அதுக்கு இணையாக நம்ம பார்த்தோம்னா, ஸ்தேவான் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 59வது வசனத்துல, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், அவங்க கல்லறியறதுக்கும் அவரை இந்த கொல்லவும் என்ன செய்யறாங்க, அவங்க துணிந்து விட்டாங்க. அந்த இடத்துல என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி
7:60 இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். பிதா எப்படி இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசுகிறாரோ அதே போல ஸ்தேவான் பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தார் என்று அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்மோடு கூட பேசி இருக்கிறாங்க. 7வது வார்த்தையிலே பிதாவை குறித்தும் அவர் கைகளில் நாம நம்முடைய அவருடைய ஆவியை ஒப்படைத்ததும் நாம நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் நாம ஒப்படைக்கிறத காரியங்களை குறித்து நாம கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் துன்பமான, நெருக்கமான, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்ல எல்லாம் நம்முடைய ஆவியை எந்த சூழ்நிலையில ஒரு சிம்சோனை போன்று ஒரு சூழ்நிலைக்கு போகாதபடிக்கு ஆண்டவர் எவ்வளவு பரீட்சை அவருக்கு வந்தாலும் அதுல ஜெயம் பெற்று பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தாரோ. ஏன்னா அந்த வசனங்களே நமக்கு அப்படித்தான் செய்ய, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே போதனம். அது போலதான் இன்றைக்கு சபையாகிய விசுவாசியாகிய நாமளும் இருக்க வேண்டும். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவின் சித்தம் செய்ய வந்த தேவனே, பின்னிட்டு பாராமல் முன் சென்றாரே, பாவியை மீட்டு கொள்ள பலியாகினார், பரலோகம் சேர்த்திட உயிர் தெழுந்தார். தேவனே, நித்திய ஜீவனே, ராஜனே, மகாராஜனே. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நாங்கள் 7 வார்த்தைகளை குறித்து பேசும்படியாய் தகப்பனே 7வது வார்த்தையிலே தகப்பனே பிதாவே என்று நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அழைத்து, பிதாவே என்று தகப்பனே அப்பா நாங்கள் பிதாவே என்று நாங்கள் கூப்பிட்டு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த என் அன்பு தகப்பனே, நாங்கள் பிதாவையே நாங்கள் தகப்பனே அந்த குமாரன் மூலமாய் மகிமைப்படுத்தி அன்பு தகப்பனே அப்பா ஸ்தோத்திர குமாரன் செய்து முடித்துவிட வலது பாரிசத்தில் இருப்பது போல நாங்களும் எங்களுடைய தகப்பனை எல்லாவற்றையும் தகப்பனை கிறிஸ்துவுக்கு உள்ளாய் அப்பா குமாரனுக்கு உள்ளாய் நாங்கள் செய்து முடித்து அந்த வலது பாரிசத்திலே நாங்களும் கடந்து சென்று தகப்பனே அப்பா உம்மை துதிக்கும் ராஜ்யத்திலே ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் வாழ இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஆராய்த்து நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஆமென்றும் ஆமேன் என்றும் அனைத்திலும் நீர் ஆளுகை செய்ததற்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.